கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே, உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்தால அன்புடன் இந்த மாலை வேளையில வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன கதையின் மூலமா நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒரு தேசத்துல மக்கள் பழங்களை பறிக்கிறதுக்காக எல்லா மரத்துக்கிட்டையும் போயிட்டு பழங்களை பறித்து கொண்டிருப்பாங்க. அதுல அந்த தேசத்துல ஒரு மரம் மட்டும் ஒதுக்கப்பட்டு இருக்குமா. அந்த மரத்தின் பேர் தான் மர்மர் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மரத்துக்கிட்ட போகாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பழங்களையும் மற்ற விஷயங்களையும் அவங்க பறிச்சு சாப்பிடும்போது இந்த மரத்தை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வைத்துருவாங்க. இந்த மரத்துக்கு ரொம்பவே ஒரு சோகம். என்ன நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, நம்ம பழங்களை நம்ம யாருமே சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்துச்சான். அப்ப அந்த சமயத்துல ஒரு சிறுவன் போயிட்டு அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்றதுக்கு போகும்போது அந்த நண்பன் சொல்லுவான், அவனுடைய நண்பன், இதை போய் சாப்பிடாத, இது ரொம்ப கசப்பா இருக்கு, இந்த மரத்தை நீ தொடாத, வந்துரு அப்படின்னு சொல்லுவானா. அப்பதான் அந்த மரத்துக்கு தெரியுமா, ஓ நம்ம ரொம்ப கசப்பா இருக்கோம், அதனாலதான் இந்த ஜனங்கள் எல்லாரும் நம்ம பழத்தை சாப்பிடாம போயிடுறாங்க. ஸோ என்ன பண்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு அது ரொம்ப சோகமா அது ரொம்ப துக்கித்து கொண்டே இருந்துச்சான். அப்ப ரொம்ப சோகமா இருக்கும் போது என்ன ஆச்சான், அது தேவனை நோக்கி கூப்பிட்டுச்சான். ஆண்டவரே, என்னை என்ன இப்படி பிரயோஜனமே இல்லாம படைச்சு வச்சிருக்கீங்க, என் பழத்தின் கனி இப்படி கசப்பா இருக்குதே, நான் என்ன பண்றது, இப்படி என் பழம் கசப்பா இருந்துச்சுன்னா எப்படி ஜனங்கள் புசிப்பாங்க, என்னை பிரயோஜனம் இல்லாம ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுச்சான். அப்ப அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாராம், நீ கவலைப்படாத, ஏற்ற காலத்துல உன்னை கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அந்த மரமும் சரின்னு சொல்லிட்டு அமைதியா கொஞ்ச நாள் சென்றது. அப்ப அந்த மரம் கொஞ்ச நாள் பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எந்த ஒரு வேலையும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி ரொம்ப அழுது கொண்டே இருந்துச்சான். அப்ப அழகும் போது அதோடைய கண்ணீர் எல்லாம் வெளிப்படும் போது அந்த தேசத்துல ஒரு தெய்வீக வாசனை உண்டாச்சு. அந்த தெய்வீக வாசனையை பார்த்து எங்க இருந்து இந்த வாசனை வருது அப்படின்னு அந்த தேசத்துடைய மக்கள் யோசிச்சு கொண்டே போனாங்களாம். அப்ப பார்த்தா இந்த மரத்தின் மூலமா தான் அந்த வாசனை வருகிறது என்றதை அவங்க அறிஞ்சு கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாசனை திரவியத்தை கலெக்ட் பண்றதுக்கு நிறைய ஜனங்கள் அந்த போட்டி போட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போனாங்களாம். ஏன்னா அந்த வாசனை அவ்வளவு தெய்வீகமா இருந்துச்சாம். இந்த பைபிள் இருக்கிற வெள்ளை போலம் இந்த மர்மர் மரத்துல இருந்து தாங்க எடுக்கப்படுறது. இந்த வெள்ளை போலம் பைபிள்ல எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பலிபீடத்தை செய்வதற்கு அந்த இடத்துல சுத்திகரிக்கும் வகையில அபிஷேக தைலத்தை தயாரிச்சிருப்பாங்க. அந்த அபிஷேகம் தைலத்தை தயாரிக்கிறத உகந்த பொருட்கள்ல இந்த வெள்ளை போலமும் ஒன்றுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வஸ்திரங்கள் நம்ம அணிறோம் இல்லையா, நம்ம வாசனை திரவியங்களை பயன்படுத்தும் போது அந்த வாசனை திரவியங்கள்ல மிக உச்சிதமான ஒரு திரவியம் தான் இந்த வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலத்தை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுமா. அதே மாதிரி உங்களை சுற்றி வசிக்கிற எல்லாரும் இந்த ஸ்மெல்ல முகரும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானமும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்களேன், இந்த வெள்ளை போலத்தை காணிக்கையாகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏசு இந்த உலகத்துல பிறந்த போது பெத்லகேம்ல சாஸ்திரிகள் பார்க்க வருவாங்க இல்லையா, அப்போ இந்த வெள்ளை போலத்தை கொண்டு இயேசுவுக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்காங்கங்க. ஒதுக்கப்பட்ட மரம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கர்த்தர் ஏற்ற காலத்துல எப்படியெல்லாம் உதவி செஞ்சு அபிஷேக தைலமாகவும் காணிக்கையாகவும் இந்த வெள்ளை போலத்தை ஆண்டவர் மாத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இயேசு மரித்தார் இல்லையா, அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக பிரேத சிலையில இந்த வெள்ளை போலத்தை சுற்றி தான் அடங்கம் பண்ணாங்க. ஏன்னா அவரோட மாம்சம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இந்த வெள்ளை போலத்தை அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. இந்த வெள்ளை போலம் ஒரு பிரிசர்வேஷன் பொருளாகவும் பயன்படுதுங்க. அப்போ இன்னைக்கு அந்த மரம் யோசிச்சிருந்திருக்கலாம், நம்ம யாருக்குமே பிரயோஜனப்படலை அப்படின்னு சொல்லியிருந்து. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த மரத்தை கொண்டு அபிஷேக தைலமாக காணிக்கையாக அதே மாதிரி அந்த கெட்டு போகாம பாடியை காப்பாத்துறதுக்கு ஒரு பிரிசர்வேஷன் பொருளா கூட தேவன் யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நீங்க பிரோஜனமே இல்லாம நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஏற்ற காலத்துக்கு உங்க குறித்த காலத்துக்கு கண்டிப்பா காத்துருங்க. கர்த்தர் உங்களை மகத்துவமா பயன்படுத்தி உங்களை ஏற்ற காலத்துல எல்லாரும் கண்கள் பார்க்கும்படியா உங்களை உயர்த்துவாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.